எங்கள் அம்மாவை நானும் அப்படி தான் நினைப்பேன். நான் இந்து குடும்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். அவ்வளவு துன்மார்க்கமாக இருந்தேன். வாரத்தில் 6 நாள் குடிப்பேன். அவ்வளவு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆனால் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் எங்கள் அம்மாட்டையே நான் குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன்னா நான் எவ்வளோ மோசமானவன்னு பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மாட்டையே போய் சொல்லிட்டு போயிருக்கேன் குடிக்க போகிறேன். ஆமாம், எங்கள் அம்மாவும் கொஞ்சமாக குடின்னு சொல்லுவாங்க. வாட் அ குட் மம்மி. தோத்துறோம். எங்கள் அம்மா ஆனால் நல்லா ஜெபிக்கிற ஒரு தாய். பயங்கரமாக ஜெபிப்பான், அழுதுகிட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டெலிஃபோனில் வேலை பார்த்தாங்க, லைன்மேனாக ஆரம்பத்தில். ஃபோன் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, ஒன்றுமே இருக்காது. எங்கள் அப்பா சைக்கிளில் தூத்துக்குடி அவுட்டர் திருச்செந்தூர் ரோட்டுக்கு போயிட்டாருன்னா காலையில் போயிட்டாருன்னா நைட் லேட்டாக தான் வருவார். அப்போ எங்கள் வீட்டில் 4 பேர், நான் தான் கடைசி. வயிற்றுக்குள்ளே நான் இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு வயிற்றில் வலி வந்துருச்சு பாருங்கள். உடனே எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கெலாம் இங்கே எங்கே வசதி. கதவெல்லாம் வீட்டை பூட்டிட்டு எங்கள் அக்காவை ஸ்கூலுக்கு போயிருக்கா, எங்கள் அண்ணன் ஸ்கூலுக்கு போயிருக்கா, இன்னொரு அக்காவை பக்கத்து வீட்டில் விட்டுட்டு சாவியை அந்த பக்கத்து வீட்டு அக்காட்டில் எங்கள் அம்மா கொடுத்துட்டு சொன்னாங்க, ஏம்மா இவங்க வருவாங்க, வந்தால் சாவியை கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எங்கம்மா போகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிள்ளை பக்கம் போகிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஏதோ ஷாப்பிங் போகிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. எங்கே போகிறேன்? பிள்ளை பார்க்க போகிறேன். கார்த்திக் கமாலியே இன்சைடு. தோத்துறோம். இப்போ ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை பார்க்குறதுக்கு ஊரே போகுது ஹாஸ்பிட்டலுக்கு. ஹோல் ஹாஸ்பிட்டல்லையும் குடும்பமாக ஊரே தான் உட்காந்துட்ருக்கு. என்ட்ரன்ஸில் இருந்து ஆமாம் பார்க்கிங் ஸ்டேஷன்லேருந்து ரூம்குள்ளே குடும்பமாக உட்காந்துருக்கான். ஒரு பிள்ளை தான் அந்த பிள்ளை பார்க்க போகிறான். அவன் நம்ம குடும்பத்தையே பார்க்க வச்சிடறாளே. தோத்திரம். இப்போ பிள்ளைலாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்குது. கழுத ஒன்றும் சாப்பிட்றது கிடையாது. ஒழுங்காக அம்மாவை பாடாப்படுத்தி தள்ளுறாள். எல்லாம் உங்களை தானே சொல்கிறேன். நல்லா சாப்பிட 1 இட்லி மம்மி, 1 இட்லி, 1 தோசாய், 1 சப்பாத்தி, எல்லாம் 1 தான். அதுக்கப்புறம் நீ எங்கள் குழந்தை பார்க்கும்போது தான் அப்போ தெரியும் உனக்கு எல்லா பிரச்சனையும். நல்லா சாப்பிட்ணும். என்ன வாழ்த்துக்கள். அப்போது எங்கள் அம்மா பாருங்கள் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சுக்கு போயிருக்காங்க. உள்ளே போய் அட்மிட், அவங்களே நடந்து போயிருக்காங்க. எங்கள் அம்மா சொன்னது, நடந்து போய் ஜிஹெச்சில் போய் தூத்துக்குடியில் அட்மிட் ஆகி ஆமாம் வலி வந்திருக்கு. தோத்திரம் ஏசுராஜா. கார்த்திக் கமாலியல் கம்மோட்டு தோத்திரம். சோத்திரம் ஏசுராஜா, இயேசுவே அப்படின்னு கம்மோட் வந்த உடனே சொல்லியிருக்காங்க, இவன் உமக்கு ஆண்டவரேன்னு இருக்காங்க. என்ன சொல்லுங்க? இவன் உமக்கு ஆண்டவரேன்னு இருக்காங்க. வெளியே வந்த பிறகுதான் தாறுமாறு தக்காளியால நம்ம வாழ்ந்தோம். ஆமா, ஆனா அவங்க அந்த நேரம் ஜெபித்தது, அர்ப்பணிச்சது பாருங்க. காலேஜ் 3rd இயர் ஸ்டார்டிங்ல இயேசு என்ன பிடிச்சிட்டாரு பாருங்க. எங்க அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. எங்க அம்மாட்ட ஒரு நாள் கேட்டேன் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது, எப்படிம்மா நீ என்ன குடிக்கும் போது குடின்னு சொன்னீங்க? மீனெல்லாம் கூட பொறிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு தாய் பாருங்க. எங்க அம்மாட்ட கேட்டேன், எப்படிம்மா இது சாத்தியம்? எங்க அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ எங்கடா போயிடுவ? உன்னால் எங்கே போக முடியும்? முழங்காலில் உன்னை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன். முழங்காலில் உன்னை வச்சுருக்கேன், எங்கேயும் ஓட முடியாது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. உங்கள் கணவனை குறித்து ஒரி பண்ணாதீங்க. அழுகிறத விட்டுட்டு முழங்காலில் நின்னுங்க. எந்த மனிதனையும் கத்த தூக்கி எடுக்க அவரால் முடியும். உங்கள் குடும்பத்தில் எந்த பிள்ளை தாறுமாறா ஓடுகிற பெண் ஒட்டகத்தை போல, இஷ்டத்துக்கு விடப்பட்ட காட்டு கழுதைகளை போல நம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும், முழங்காலில் நிற்கிற ஒரு தாயின் ஜபம், கண்ணீர் என்ன உங்க முன்னாடி ஊழியக்காரனா நிறுத்துமானா? உங்க பிள்ளைகளையும் கணவனையும் உங்க குடும்பங்களில் இருக்கிற சகோதரனையும் யாரோ ஒருவனை கர்த்தர் பக்கம் திருப்ப அவரால் முடியும். ஆமென். அல்லேலூயா.